சர்க்கம் 49. மக்களின் துயரம். ஆண்புலி நிகர் ராமன் மிச்சமிருந்த இரவு நேரத்திற்குள் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற எண்ணி நெடுந்தொலைவு சென்றார். இவ்வாறு சுபமான அந்த இரவு பிரயாணத்திலேயே கழிந்தது. இடையில் பற்பல புற நகர்களையும் கிராமங்களையும் கடந்து சென்றனர். சூரிய உதய வேளையில் புண்ணியமான சந்தியாவந்தனத்தை செய்தார். கிராமங்களின் எல்லைகளில் விளைநிலங்கள் உழப்பட்டிருந்தன. நந்தவனங்களில் புஷ்பங்கள் மலர்ந்திருந்தன. இவ்வித அழகிய காட்சிகளை கண்டபடியே வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல எங்கும் தடைபடாமல் இலக்கை நோக்கியே உத்தம குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் காமத்தின் வசப்பட்டு ராமனை நாடு கடத்திய மன்னர் தசரதர் ஐயோ பாவம் என்று பேசிக் கொள்வதை கேட்டார்கள். என்ன கஷ்டம்! இகழத்தக்க கைகேயி மகாபாவி, பாவத்தோடு தன்னை இணைத்து கொண்டு விட்டவள், கொடூரமானவள், நல் மரபுகளை தகர்த்தெறிந்தவள், கொடூரமான நடவடிக்கையில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார். தர்மாத்மா, பேரறிவாளர், கருணை உடையவர், புலனடக்கம் கொண்டவர். இப்படிப்பட்ட அரசுகுமாரனை நாடு கடத்தி காட்டிற்கு போகும்படி செய்துவிட்டாளே பாவி! பெரும் பேறு பெற்றவளும் ஜனக குமாரியுமான சீத்தை எப்போதும் சுக சௌக்கியங்களையே அனுபவித்து வந்தவள் எப்படித்தான் கஷ்டங்களை சகித்துக் கொள்ளப் போகிறாளோ? அடடா, என்ன கஷ்டம்! மன்னர் தசரதர் ஈவு இரக்கம் இல்லாமல் மக்களின் அன்புக்கு உரியவரும் குற்றமற்றவரும் தன் சொந்த பிள்ளையுமான ராமனை இப்போது கைவிட்டு விட விரும்புகிறார். கிராமத்தின் வீடுகளில் வசிக்கும் மக்களின் இம்மாதிரியான குத்தலான சொற்களை கேட்டபடியே கோசல நாட்டு தலைவன் வீரராமன் கோசல நாட்டை வெகு விரைவில் கடந்து சென்றார். பின்னர் தூய நீரோட்டமுடைய வேத ஸ்ருதி என்னும் நதியை கடந்து அகஸ்திய மாமுனிவர் வசித்துக் கொண்டிருந்த தெற்கு திசையை நோக்கி சென்றார். வெகு நேரம் யாத்திரை செய்த பின்னர் குளிர்ந்த நீரையுடையதும் இரு கரைகளிலும் ஏராளமான பசுக்களை உடையதும் கடலில் சென்று கலப்பதுமான கோமதி ஆற்றை கடந்து சென்றார். வேகமாக செல்லும் குதிரைகளை கொண்டு கோமதி நதியை கடந்து சென்ற ராமன் மயில்கள், அன்னப்பறவைகளின் அகவை குரல் நிறைந்த ஸ்யந்திகா, தற்போது சயி என்று அழைக்கப்படும் நதியை கடந்தார். தன தானியங்களோடு வளமாக இருப்பதும் பற்பல சிறு நாடுகளை கொண்டதுமான அந்த மாபெரும் பிரதேசம் முன்னர் மனு சக்கரவர்த்தியால் குல முதல்வர் இஷ்வாகுவுக்கு அளிக்கப்பட்டது என்று ராமன் சீதைக்கு எடுத்துச் சொன்னார். தேரோட்டியே சுமந்திரரே என்று அடிக்கடி அவரை அழைத்து அன்னப்பறவை போன்ற இனிய குரலில் ஆணேராகிய ராமன் பின்வருமாறு கூறினார். நான் எப்போது திரும்பி வந்து தாய் தந்தையருடன் சேர்ந்திருப்பேனோ, சரையூ நதியின் மலர்கள் நிறைந்த உபவனங்களில் வேட்டையாடி கொண்டு சுற்றி திரிவேனோ, சரையூ நதியை ஒட்டினார் போல் இருக்கும் காடுகளில் வேட்டையாடுவதற்கு எனக்கு விருப்பமில்லைதான். உலகில் இது ஒரு விசேஷமான மனத்திற்கு உற்சாகம் அளிக்கும் விளையாட்டு என்று ராஜ ரிஷிகளும் அனுமதித்திருக்கிறார்கள். காட்டிற்கு சென்று வேட்டையாடுவது என்பது ராஜ ரிஷிகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக அனுமதிக்கப்பட்டது. காலக்கிரமத்தில் கையில் வில்லை பிடித்தவர்களுக்கெல்லாம் வேட்டையில் அதிக விருப்பம் வந்துவிட்டது. இவ்வாறாக அவ்வப்போது மனத்தில் தோன்றிய விஷயங்களை பற்றி இனிய குரலில் சாரதியிடம் பேசிக்கொண்டே அந்த நீண்ட வழியில் ராமன் போய்கொண்டிருந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 49வது சர்க்கம் முற்றிற்று.